சரியா சொன்ன. வாசனை எதுவும் வரலையே. என்னவா இருக்கும்? நல்லா சத்தம் மட்டும் கேக்குது. அந்த பக்கம் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். மல்லிப்பூ வாசனை. சரியா சொன்ன. நான் மோப்பம் பிடிக்க கத்துக்கிட்டேனே. சரி சரி, சத்தம் போடாத. அம்மா பசிக்குதுமா. சரி, நான் போய் பழங்கள் கொண்டு வரேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும். அம்மா மாதிரி நாமளும் மோப்பம் பிடிச்சு உணவு கொண்டு வந்தா என்ன? அம்மா எங்கேயும் போவேனான்னு சொன்னாங்க. நான் எங்கேயும் போகல. உங்களுக்குள்ள சாப்பாடு கொண்டு வரதா போறேன். நீயா சாப்பாடு கொண்டு வர போற? நிறைய கொண்டு வா. என்ன மாதிரியே இருக்கே. அடடே, கலந்து போச்சே. இங்க இருந்துதான் வாசனை வருது. வாசனை வந்தது. யார் அது? இதோ சாப்பாடு. இது எனக்கு. இது எனக்கு. இது எனக்குன்னு சொல்றேன்ல. உனக்கா? என்னையா கடிச்ச? உன்ன ராமு சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ராமு காணுமே. ஏய், ராமு எங்க போனா? எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரேன்ட்டு இந்த பக்கம் தான் போனா. ஐயோ ராமு, என்னாச்சு? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் தான் போனேன். அங்க சிங்கம் அடிச்சிச்சுமா. நீ எப்படி அங்க போன? எனக்கு தான் மோப்பம் பிடிக்க தெரியுமே, அதனாலதான் அந்த பக்கம் போனேன். அட என் அன்பான குட்டியே, மோப்பம் பிடிக்க மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது மட்டும் போதாது, இன்னும் நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும். இன்னுமா? ஆமா, உனக்கு மறைஞ்சு மறைஞ்சு போக தெரியுமா? மோப்பம் பிடிக்க மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது மட்டும் போதாது, இன்னும் நிறைய விஷயங்களை நீ கத்துக்கணும். இன்னுமா? ஆமா, உனக்கு மறைஞ்சு மறைஞ்சு போக தெரியுமா? தெரியாதே. எதிரிக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி போக தெரியுமா? தெரியாது. எதிரிக்கு தெரியாம உணவு கவ தெரியுமா? தெரியாது. மோப்பம் பிடிக்க மட்டும்தான் உனக்கு தெரியும். அரைகுறையா கத்துக்கிட்டு போனா இப்படிதான் நடக்கும். அதனால அனுபவம் உள்ளவங்க சொல்றத கேட்கணும்,
எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். என்ன தெரிஞ்சுதா? நானும் மோப்ப பிடிக்க கத்துக்கிட்டேனே.